மார்க்கு, லூக்கா எங்கே பார்க்க வேண்டும் என்று பல ஆயிரக்கணக்கான தடவை முட்டிலே வேதத்தை வாசித்தாராம். முட்டி போட்டுட்டே வேதத்தை புள்ள வாசித்து இருக்கிறாரு. எங்கே கண்டுபிடிப்பது என்று இயேசு சொன்னாராம், வேற எங்கேயும் இல்ல, என்னை பார்க்க வேண்டும் என்றால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இது 4 நீர் பார்ப்பாய் என்னை. என் அன்பை வெளிப்படுத்த முடியும். அதான் சொல்றேன், வேதத்தை எடுக்கும்போது ஸ்கூல் புத்தகம் மாதிரி எடுக்கக்கூடாது. வேதத்தை எடுக்கும்போது கதை புத்தகம் மாதிரி எடுக்கக்கூடாது. வேதம் என்பது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்திய புத்தகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அதனாலதான் பாருங்க, வேதத்தை எடுக்கும் பொழுது ஆண்டவரே என் வாழ்க்கை உயர்வதற்காக இதை சுமந்து கொண்டு வருகிறேன். இங்க உள்ள வர்றதே அதுக்குதான். ஏற்கனவே எங்க தாத்தா ஏழை, என் வீடு தரித்திரத்துல இருக்குது, கடன்ல இருக்குது. உம்மிடத்தில் வந்து சத்தியத்தை கேட்டால் என் உள்ளம் மாறினால், அதான் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அந்த உள்ளம் அவன் புது சிருஷ்டி. புது வாழ்க்கைக்காக தான் இங்க வரணும். சும்மா ஆடையா மாத்திக்கிறதும் அதை மாத்திக்கிறது இது எல்லாரும் மாத்திக்கலாம். கோயிலுக்கு வரவங்களாம் மாத்திக்கிறாங்க சீசனுக்கு. ஆடைய மாத்திக்கிற பிசினஸ் இல்ல. உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்களை மாற்ற வேண்டும். என் குடும்பத்திற்கு நேராய், என் பிள்ளைகளுக்கு நேராய், இந்த சமுதாயத்திலே நான் உயர்வதற்காகவே உன்னுடைய வேதத்தை நான் எடுத்து இருக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி. தேவனுடைய வார்த்தை சாதாரணமானது கிடையாது. எல்லாம் சொல்லுவோமா? தேவன் அவருடைய ஒரே பேரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் செத்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இன்றைக்கு இயேசுவை சிலுவையிலே எனக்காக பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எங்க வீட்டுல எல்லாம் பாருங்க, 7 பிள்ளைங்க. அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன், நான் நடந்து வந்த பாதையை, என்னை தூக்கி எடுத்த இடத்துல புழுதி. பெரிய 5 ஸ்டார் பங்களா கிடையாது வீட்டுல. ஆண்டவரே உடைய காருண்யம் என்னை, உடைய வார்த்தை மெல்ல மெல்லா என்னை என்ன பண்ணிருக்குது? பெரியவனா ஆக்கி இருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய வளர்ச்சிக்கு பின்பாக வேற யாருமே இல்லை. என்னை படைத்த தேவன் நீர் மாத்திரம் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் அறிவேன். வேதத்தை வாசிக்கிறது சும்மா கிடையாது. இதை போயிட்டேன் வந்துட்டேன் அப்படின்றது கேட்கல. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அதனால பாருங்க, அந்த இயேசுவை இந்த உலகத்தில் ஒருவன் ஆழமாய் ஏற்றுக்கொண்டால் அவருடைய தரங்கள் மாறுகிறது, வாழ்க்கை மாறுகிறது, பேச்சு மாறுகிறது. அந்த குடும்பத்துல பாருங்க, அவங்க மனைவியை வைத்திருக்கிற விதங்கள் போய் பார்க்கும்போது ஆசையா இருக்கும். பிள்ளைகளை நடத்துகிற விதங்கள் ஆசையா இருக்கும். இதை தெரிந்து கொள்ளாமல் ஒரு மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும், செத்து போனா பரலோகத்திற்கு போகிற அந்த ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? லாபம் என்ன? கடைசி வரையிலும் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை இந்த கல்லறை தோட்டத்துக்கெல்லாம் நிறைய முறை நான் போவேன் பாருங்க. எல்லாரும் பாருங்க குழியில போட்டுட்டு அவங்க சாங்கியத்துக்கு ஒரு 3 கை மண்ணை அள்ளி போட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க? எல்லாம் அவங்கவுங்க போயிடுவாங்க. ஆனாலும் அதற்கு பிறகு அந்த சரீரம், அந்த ஆத்மா என்ன ஆகுறது என்று நமக்கு தெரியாது. அப்பதான் எல்லாரும் விட்டுட்டு போகும்போதுதான் தேவன் குழியில் இருக்கிறவனை கையை பிடித்து சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கடைசி வரலும் பரலோகத்திற்கு கூட்டு வர ஒரே ஒரு தேவன். நம்ம செய்ய வேண்டிய சடங்காரங்களாம் செஞ்சுட்டு வந்துடுறாரு, அவ்வளவுதான். சொல்றாரு பாருங்க. அப்ப ஏசாயா 40 சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதனை தராசிலே ஒட்டின தூசிக்கு ஒப்பாய் இருக்கிறான். இந்த தூசி மனிதனுக்காக, வானத்தையும் பூமியை படைத்த தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வர வேண்டிய அவசியம் என்ன? எந்த மனிதனை இவ்வளவு பெரிய அன்பை உங்கள் மீது வைத்திருக்கவே முடியாது. தாய் கூட பாருங்க, சுயநலம் உள்ள ஒரு அன்புதான். வீட்டுல 4 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா ஒருத்தரவை அப்படி பார்ப்பாங்க, ஒருத்தரவை. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த சின்ன ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கும். தேவாதி தேவன் பாருங்க, உன் நண்பனை காட்டிலும் உன் தாயை காட்டிலும், அதான் சொல்றாரு, உன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இது தேவ அன்பு. இன்றைக்கு அன்பு என்று சொல்லி எதெல்லாம் சொல்றாங்க. கணவன் மனைவி மேல வைத்திருக்கிற அன்பு, தாய் தன் பிள்ளை மேல வைத்திருக்கிற அன்பு, நண்பன் மேல வைத்திருக்கிற அன்பு, எல்லா அன்பிலும் ஒரு நாள் விரிச்சல் உண்டாகிறது.
பிரச்சனை ஏற்படுகிறது. பாருங்க, ஏன்பா அப்படின்னு சொன்னா, அப்ப நல்லா இருந்துச்சு இப்ப விட்டுட்டாங்க அப்படின்னு. எல்லா அன்பும் தோக்கும். தேவன் உன்மேல் வைத்த அன்பு ஒரு நாளும் தோற்காது. கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோம். அந்த அன்பு ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது சொல்லுகிறார். அடிப்பதற்கு முன்பாக போர் சேவகர்கள் ஆணியை கூர்மையாய் காண்பிக்கிறார்கள். விறகு பழக்கிற ஆப்பை கூர்மையான ஆணி என்றும் புறக்கணிக்காமல் அவனிங்க விட்டுட்டு ஓடி இருக்கலாம். எனக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு சொல்லி, என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே.